இந்த பதிவு வந்து ஆக்டர்ஸ்க்கான பதிவு. இன்னைக்கு ஸ்லம் டாகோட ஆடியோ லான்ச் பார்த்தேன். அதில விடிவி கணேஷ் சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஆல்ரெடி வந்து பாப்புலரான ஆக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சேதுபதி எக்ஸாம்பிள வச்சு எவ்வளோ டெடிகேட்டடா இருந்திருக்காங்க. இவ்வளோ வளர்ந்த மனுஷன் நான் போயிட்டு பயந்துட்டு இருந்தேன். ஏதோ ஆட்டிட்யூட் காமிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா வந்து ரொம்ப கிரவுண்டடா இருக்காங்க. அண்ட் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். பீஸ் படத்தில தளபதி சார் எப்படி வந்து அவ்வளோ டெடிகேட்டடா இருப்பாரோ, அதே மாரி க்ளோஸரா வந்து விஜய் சேதுபதி சார் இருந்தார் அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து க்ரோர்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டெடிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ஃபினான்ஷியல் பர்டன்ன்றது அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். பட் ஆஸ் அன் ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் நம்மளும் வந்து அந்த டெடிகேஷன் வந்து சான்ஸ் கிடைக்கிறதுக்கே வந்து நம்ம அதை ட்ரை பண்ணணும். விச் மீன்ஸ் நம்ம ரியல் லைஃப், அதாவது நேச்சுரல் லைஃப்பை வந்து இழந்துக்கிட்டு நம்ம பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எப்பப்போ டைம் கிடைக்குதோ கன்சிஸ்டண்ட்டாக வீக்லி 3 days ஆர் வீக்லி எவ்ரி டே சம் 15 minutes ஆர் ஹாஃப் அன் ஹவர் ஆர் 1 hour நம்ம அதுக்கான ஒரு ப்ராக்டிஸை தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து சினிமாக்குள்ளே எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஆக்டிங்காக இருக்கட்டும், டைரக்ஷன், ரைட்டிங், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், இல்லை கலரிஸ்ட், வாட் எவர் இட் இஸ்னோ நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வரலாம், இல்லை வராமல் கூட போகலாம். ஆனால் நம்மளோட செல்ஃப் ப்ராக்டிஸ் மட்டும்தான் வந்து எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இது நோட்டட். நாட் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சினிமா வேர்ல்டை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக மட்டும்தான் பார்க்கணும். ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கக்கூடாதுன்றது தான் நான் ரீசெண்ட் டைம்ஸில் கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.